ஆதி என்னும் பராவரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் பாகம் 2 என்ற நூலிலிருந்து தாய் மகளேசல் என்ற தலைப்பிலிருந்து பாடல்களும் அது சார்ந்த தகவலும் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் இன்று பாடல் எண் 79. இதில் 3ஆம் இடத்தில் சூரியன் என்றால் என்ன பலன் தருகிறது என்பதை சார்ந்த தகவலை இந்த பாடல் தந்தருள்கிறது. பாருங்கள், பாடலுக்குள் செல்வோம். பானு 3இல் நின்ற பலன் பாலனுக்கு விதி கூற வேணும். முன்னால் 15 பேர் செய்யும் தூது பக்குவமாய் எடுத்துரைப்பாய் தாயே. அதுகேள் காணும் சகோதர பேடை கடுநடையன் கணக்குரலோன் அன்றும் கடுமொழியின் வீரசூரன் கண்மணியே பதியை பார் மகளே என்று தாய் பாடலை முடித்துள்ளார். மகள் தாயை பார்த்து உணவுகிறாள். தாயே, சூரியன் 3ஆம் வீட்டில் நின்றிருந்தால் என்ன பலன் என்று 11 சித்தர்கள் கூறியது எனக்கு எடுத்துரைப்பாயாக என்று கூறியுள்ளார். மகளே, சூரியன் 3இல் நின்றிருந்தால் சாதகனுக்கு சகோதரர்களுக்கு துன்பம் உண்டாகும் என்றும் ஜாதகன் வேகமாக நடக்கக்கூடியவனாக இருப்பான், கனத்த குரலுடையோன், மேலும் கடுமையான வார்த்தைகளை பேசுவான், வீரனாகவும் துணிச்சல் மிக்கவனாகவும் விளங்குவான், 3ஆம் இடத்துக்கு உடையவன் நின்ற நிலை சார்ந்த பலனையும் ஆராய்ந்து இப்பலனை உறுதிப்படுத்துவாய் என்று தாய் சொல்லியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் சூரியன் நிற்க குருவின் பார்வை இருக்கும் பொழுது வீரியம் அதிகமாகிறது, தைரியம் கூடுகிறது. சனியும் ராகுவின் சம்பந்தம் ஏற்படும் பொழுது அந்த தைரியமும் வீரியமும் கூடுவதோடு அல்லாமல் அதனால் அதிகமாக பாதிப்பையும் சங்கடங்களையும் தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 80. 4ஆம் இடத்தில் சூரியன் பனி பகைஞன் சுகத்திலேற புத்தி மந்தன் ஜனவிரோதான் வாசம் கூறும் பந்து ஜன வீனஸ் மனஸ்தாபன் மாதா பீடை உண்டு தாயே. அதுகள் கணித விதி பிசகாது அரசர் சேவை செய்வான் மகாடம்பன் அன்றும் கோல்வளமும் ஆராய்ந்து குறித்திடுவாய் புவியோர்க்கு மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயை பார்த்து கேட்கிறாள். தாயே, 4ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்க ஜாதகன் புத்தி கூர்மை இல்லாதவனாக இருப்பான், பொது மக்களின் பகையை சம்பாதிப்பான், மேலும் சொந்த பந்தங்களுடன் சரியான உறவு இல்லாதவனாயிருப்பான், பலருடன் கருத்து வேறுபாடுகளை கொள்வான், இவனுடைய தாய்க்கு துன்பம் உண்டு. இப்படி மகளை தாயை பார்த்து சொல்லுகிறாள். மற்றும் தாய் மகளை பார்த்து 4ஆம் ஸ்தானத்தில் சூரியன் நிற்பதனால் ஏற்படும் மேலும் சில பலன்களை கூறுகிறேன், கேட்பாயாக. அரசு பணி செய்வான், வீண் பெருமையை பறைசாற்றிக் கொள்வான், இந்த கிரகங்களின் பலத்தை சீர்தூக்கி பார்த்து இப்பலன்களை எடுத்துரைப்பாய் என்று தாய் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும் 4ஆம் இட சூரியன் சார்ந்த தகவலை சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அடுத்து பாடல் எண் 81. 5ஆம் இடத்தில் சூரியன் என்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கதிரவனும் 5இல் நிற்க காளைக்கு ஸ்திர புத்தி ஞானம் கூறும் காமி சௌபாக்கியம் கோபி ஸ்தூல தேகமுள்ளோர் தாயே. அதுகேள் பதிமன்னர் பகையுண்டு பார்தனிலே மாந்திரீக செய்வான் அன்றும் பிதுர்நஷ்டம் புத்திரதோஷம் பிரதேச சஞ்சாரன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயை பார்த்து சொல்கிறாள். சூரியன் 5இல் நின்றால் ஜாதகன் நிலையான புத்தி உடையவன், மெய்யறிவு வாய்க்க பெற்றவன், சிற்றின்ப உணர்வு அதிகமுடையவன்,
நற்பெயர்கள் பலவற்றை பெற்றிருப்பான், பருத்த உடம்பு உடையவன் என்று மகள் சொல்கிறாள். அத்தோடு தாயும், மகளே, ஜாதகன் அரசர்களின் விரோதத்திற்கு ஆளாவான், மாந்திரீகம் முதலியன மறைவான கலைகளை கற்றிருப்பான், மேலும் தந்தைக்கு நஷ்டம் ஏற்படும், புத்திர தோஷம் உண்டு, பல்வேறு நாடுகளில் பயணம் செய்து கொண்டே இருப்பான் என்று கூறியுள்ளார். இது நூலில் சொல்லப்பட்ட தகவல் இல்லாமல் நடைமுறை அனுபவத்தில் 5இல் இருக்கும் சூரியன் அதீத கற்பனை வளத்தை தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் குழந்தைகளை அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அதீத எதிர்பார்ப்பையும் எண்ணத்தோடு கலந்த நினைவுகளோடு குழந்தையை வளர்க்க அந்த குழந்தைகள் காலப்போக்கில் பலமான ஏற்ற இறக்கங்களை தந்து குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் விரிசலை தந்து கசப்பையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து 6இல் சூரியன். பாடல் எண் 82. அலறி 6இல் கொக்கரிக்க அநேக மைந்தர் காமி ஞானம் வசியன் அன்று அரசர் சேவை அவனிதனில் சனவிரோதி என்றுரைத்தேன் தாயே, அதுகள் சல்லாபம் உள்ள சேயும் சமர்த்தாக கடன் வியாபாரம் செய்வான் கூறும் சரசமொழி மாதழகி சுருதிப்படி உரைத்தேனடி மகளே என்று பாடலை முடித்துள்ளார். தாய் மகளை பார்த்து சொல்லுகிறார், தாயே, சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க ஜாதகன் பல புத்திரர்களை பெறுகிறான், சிற்றின்ப உணர்வு அதிகம் உடையவன், மெய்யறிவு வாய்த்தவன், பிறரை தன்பால் ஈர்க்கும் இயல்புடையவன், அரசு பணிபுரிகிறான், இவ்வுலகில் பொதுமக்களின் பகையை அதிகமாக சம்பாதிக்கிறான். தாய் மகளிடம் சொல்லுகிறார், மிகவும் சாமர்த்தியமாக கடன் வாங்கக்கூடியவனாகவும் வர்த்தகம் செய்யக்கூடியவனாகவும் திகழ்வான், ஜோதிட சாஸ்திர விதிப்படி இதனை நான் எடுத்துரைத்தேன் என்று கூறியுள்ளார். இது மட்டுமல்லாமல் நம் நடைமுறை அனுபவத்தில் 6இல் இருக்கும் சூரியன் எதிரிகளை நிலை கொலை செய்ய வைக்கும் அளவுக்கு வீரியத்தையும் கோபத்தையும் வீரத்தையும் கொடுத்து விடுகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு 6இல் சூரியன் இருக்க வயிற்றுவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் வந்து சேருகிறது. அதே சமயத்தில் இந்த 6இல் சூரியன் கேதுவனுடைய சாரத்திலிருந்து கேது சூரியன் என்ற வீட்டுக்கு 3:11 அமர இருக்கின்ற அமைப்போடு பிறந்தவர்கள் அரசாங்கத்தையும் அரசையும் எதிர்த்து வழக்காடுகிறார்கள், அந்த வழக்கில் வெற்றியும் பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 83. 7, 8ஆம் இடங்களில் சூரியன் நின்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வெய்யோனும் 7இல் நிற்க வெகு ஜனங்கள் பார்க்க தந்திரம் செய்வான் கூறும் வேள்வெளியால் துதிகையுள்ளோன் வேசியுடன் கலந்திருப்பான் தாயே, அதுகள் தொய்ய வெய்யோன் 8இல் நிற்க தொலைத்திடுவான் ஜென்மனையும் திசையில் அன்றும் துட்ட அலங்காரன் நட்டன் அக்னி சோரபயம் கண்ணோயன் மகளே என்று கூறியுள்ளார். மகள் தாயை பார்த்து உணவுகிறாள். சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க அநேக மக்கள் காணும்படி தந்திர வித்தைகளை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான், விளங்குவான், மதிப்புமிக்க மனைவியை பெற்றிருப்பான், விளை மகளிருடன் உறவு கொண்டாடி கொண்டே இருப்பான் என்று மகள் சொல்கிறாள். அத்தோடு தாயும், மகளே, 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால் சூரியனது தசையானது ஜாதகனை படாத பாடுபடுத்துகிறது. மேலும் ஜாதகன் துஷ்டர்களுடன் தொடர்பு கொள்கிறான், பல பொருள்களை நஷ்டத்துக்கு உள்ளாக்குவான், நெருப்பினாலும் திருடர்களாலும் பயமும் உண்டு, இழப்பும் உண்டு, பாதிப்பும் உண்டு, கண் வியாதி வரும். இந்த பாடலில் சொல்லப்பட்ட அனைத்து தகவலும் நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இதில் கண்ணோய் என்பதும் தவறான பழக்க வழக்கங்கள் என்பதும் நடைமுறையில் சுலபமாக கண்ணுக்கு தென்படுகிறது என்பது சற்று அனுபவத்தில் கண்ட விஷயமே. அடுத்து 9, 10 மாந்தி. பாடல் எண் 84. மார்தாண்டன் நவத்திலேற மைந்தனுக்கு பிதிர் நஷ்ட பயனாம் அன்றும் மறையோரை தூசிப்பான் குருத்துரோகி தூரங்காரன் தாயே, அதுகள் 10இல் கதிர் மலைத்திருக்க பாலகனுக்கு கூட்டான வித்தை அன்றும் சிவ தர்ம சிந்தையுள்ளோர் சிவிகை இன்னும் புறவியுண்டு மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயிடம் கூறுகிறார், தாயே, சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க தந்தைக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, மேலும் ஜாதகன்
வேதம் கற்றோரை இகழ்ந்து பேசுகிறான், ஆசிரியருக்கு துரோகம் செய்வான், வீணான ஆணவம் கொண்டவனாக இருக்கிறான். இது ஒவ்வொரு வார்த்தையும் நிதர்சனமான உண்மை என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் நான் கண்டிருக்கிறேன். அதற்கடுத்து தாய் மகளை பார்த்து சொல்லுகிறார், சூரியன் 10ஆம் இடத்தில் விற்றிருக்க பிறந்திருந்தால் ஜாதகன் அநேக கல்வி பயின்றிருப்பான், சிவபக்தன், அறச்சிந்தையுள்ளவனாக இருக்கிறான், பல்லக்கு, குதிரை போன்ற வாகனங்கள் வைத்திருக்கிறான். இது அந்த காலத்தில் சொல்லியிருப்பது இந்த காலத்துக்கு ஒத்துப்போகிறதா என்று பார்க்கும் பொழுது ஒத்துப்போகிறது. பல்லக்கு, குதிரை, வண்டி வாகனங்கள் என்று சொல்லப்பட்டது இன்று கார், சிற்றுந்து, பேருந்து போன்ற பெரும் பெரும் வாகனங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்களோடு பலமான அடியோட்களோடு சேர்ந்து இன்று பயணிப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக 10ல் சூரியன் திக்பலம் பெறுகிறார். அந்த திக்பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தசாபுத்தி வரும் காலம் நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த செல்வம் செல்வாக்கு அனைத்தும் இருந்து அந்த கிரகத்தை பாவ கிரகங்களோ அல்லது 3, 6, 11க்குரிய கிரகங்களோ பார்த்திருக்க அமைப்போடு பிறந்தவர்கள் பெரும் அரசியல்வாதியாக இருப்பதை நடைமுறையில் காண்கிறோம். இது மேலும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம், வைகுந்தம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கல் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே. வணக்கம் நண்பர்களே.